ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அது இந்த மாத காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். உண்மையான சொல்லப்போனால் கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருட காலகட்டமாகவே கடந்த 2 வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகமை பாராட்டுறது, எது செய்தாலும் தடை அப்படின்ற ஒரு காலகட்டம்னா கடந்த 2 வருட காலகட்டங்கள். வாழ்க்கையில் என்னப்பா எல்லா மனிதர்களும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்களா, நம்ம மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுறோமா, எந்த காரியம் செய்தாலும் தோந்து போயிடுறோமே, வெற்றி பெற முடியலையே, மன நிம்மதி குறைந்து போகுதே, ஒரு திருமணம் முயற்சி எடுத்தால் திருமணம் நடக்க மாட்டேங்குது, தொழில் வளர்ச்சியும் பெற மாட்டேங்குது, நமக்குன்ற ஒரு யோக காலகட்டம் உருவாகுமா உருவாகாதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்னைக்கு தொடங்கணுதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே பட்டமரம் துளிர்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுகளுக்கு வந்துருச்சின்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். இது ஒரு வருட காலகட்டத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாயிடுச்சுங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த கன்னிராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இது நாள் வரலும் உங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்கலன்னு எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தாலும் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வீட்டின் வாயில் கதவை அதிர்ஷ்டங்கள் தட்டுறதுக்கான காலகட்டங்கள் உருவாயிடுச்சு. இனிமேலுக்கு உங்களோட தெளிவாக சொல்ல வர உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து கம்பல்சரி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எதுக்காக உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த கோச்சார ரீதியான பலன்கள் அப்படின்றது ஒரு 35% தான். உங்களோட சுய ஜாதகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மீதமுள்ள 65% பலன்களை செய்யும். ஒவ்வொரு மாத காலகட்டத்திலும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களும் 35% தான் உங்களோட வாய்ப்பு ஒத்து போகுன்ற விதிங்க. மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகம். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு, சார் இந்த வருட காலகட்டத்தில் கடந்த 2 வருட காலமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது உண்மைதான், ஆனால் ஒரு ஜோசியர் பார்த்துட்டு அப்படியே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இதுக்கு பிறகு இன்னும் 1 வருட காலகட்டம் யோகம் நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எங்களோட சுய ஜாதகத்தையும் அதுக்கான யோகங்கள் இருந்துட்டு இருக்கா, பிரச்சனை இல்லாத அமைப்புகள் ஓடிட்டு இருக்கா, இதை மாதிரி என்ன நேரத்தில் எப்படி இருக்கணும், நான் இது மாதிரி இந்த தொழில் செய்ய போகிறேன், இந்த வேலைவாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறேன், குடும்பத்தில் திருமணமே ஆகலை, திருமணத்துக்காக முயற்சி எடுக்க போகிறோம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, இணக்கங்கள் கிடைக்குமா, இப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுங்க. அவங்க தெளிவாக செக் பண்ணி பார்ப்பாங்க. என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் இல்லை, அவங்ககிட்ட தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வருட காலகட்டங்கள் யோகமாக இருந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்களில் 100க்கு 100% உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அப்படின்ற விதிங்க. அதனால வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. எப்போதுமே வருடத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதங்கள் தொடங்கணும்னா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பிறக்கும் போது தான் எங்களுக்கு புதிய பஞ்சாங்கம் உருவாகுன்றீங்க. அப்போ புதிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சித்திரை மாதத்திலேருந்து அடுத்த பங்குனி மாத காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்களால் கணிச்சு சொல்லிட முடியும். இந்த நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடக்க போகுது, இந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை சித்திரை மாதம் பிறந்தாலே எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. ஒவ்வொரு சித்திரைக்கும் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. நான் சொல்ல மாதிரி கடந்த 2 வருட காலமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் இல்லாத ஒரு அமைப்பு தான் இருந்திருக்குன்றீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் ஏற்றம் பெறத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெற முடியும்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பர இருக்கனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய சகோதரன் யாராவது திருமணம் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா இந்த நேர காலங்களில் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும். அதே போல் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னால உங்களோட முயற்சிகள் எல்லாமே பணிதமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பே இல்லை சார், நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு
சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் தனியார் துறை வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வெகு நாட்களாக திருமணமாகி கடந்த ஒரு 3 வருட காலமாக எதிர்பார்த்து காத்துருக்கேன் சார், குழந்தையே தரிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 5ஆம் இடத்தை இன்னைக்கு குரு பகவான் பார்க்கறதுனால மே மாதத்திலிருந்து 2025 மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு முதல் ஒரு ஆண் புத்திரன் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆண்கிரக வீடு அல்லவா, அதனால ஆண்கிரக வீட்டிலேருந்து ஆண்கிற பார்க்கறதுனால ஆண் புத்திரன் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகுதுன்றீங்க. அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் விஷயத்தில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணியத்தினால யோகங்கள், அதாவது தந்தை வழி சொத்து சோகங்களால பிரச்சனைகள் இருந்த நபர்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தீர்ந்து அதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் உருவாகிறதுக்கான காலகட்டம் உருவாகும். அதேபோல் தந்தை வழி சொத்து ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்கி கட்டுறதுக்கான ஒரு யோக காலகட்டமும் உருவாகுதுன்றீங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே கேது போகணும், 7ஆம் இடத்துல ராகு போகணுன்றதுனால திருமணமான நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ராசியிலே கேது போகணும், 7ஆம் இடத்துல ராகு போகணும் இருந்தால் கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மழை போல் வந்தாலும் பனி போல் விளையாடுறதுக்கான யோகமும் குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கிறதுனால உண்டுன்றீங்க. உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கனால தீர்த்த யாத்திரைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் கர்மக்காரன்னு சொல்லக்கூடிய கிரகம் சனியும் கேதுங்க. அப்போ சனியும் கேதுவும் உங்கள் ராசியை தொடக்கூடிய காலகட்டத்தில் தீர்த்த யாத்திரைகளை போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அங்கே உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முன்ஜென்ம கருமாக்கள் உங்களுக்கு விலகி வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. அதே போல் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் சுக்கிரனும் இந்த மாத காலகட்டத்தில் இருக்கிற 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. அப்போ அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் 2025 மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் நிரந்தரமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தனியார் துறையில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. வருமானமே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் பல வழியிலிருந்து வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசி கிடைக்கனால படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கல்வியில் வளர்ச்சி பெறுவாங்க. கல்வியில் எதிர்பார்த்த காலேஜில் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கல்வி மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசியல் துறையில் எனக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, இல்லை சார் 2 வருஷ காலமாக வாய்ப்புகள் கிடைக்கல, நான் எப்படியோ இருந்தேன், உச்சத்தில் இருந்தேன், எனக்குன்ற ஒரு மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது, இப்போதைக்கு அரசியல் இந்த அளவுக்கு யோகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அரசியல்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. கலைத்துறையில் சினிமா துறையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தனித்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 12ஆம் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்துல இருக்கனால ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உருவாகுதுங்க. அதே போல் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நேர காலங்களில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக உருவாகுதுன்றீங்க. இது கடந்த 2 வருட காலமாக வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்பட்டு, சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை ஆயிலை பற்றி கவலைப்படணும்னா நீண்ட ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வண்டி வாகன தடைகள்லாம் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுதுன்றீங்க. அதே போல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. விவசாயத்தை எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நம்பி செயல்படுறீங்களோ, ஆடு மாடுகள் வண்டி வாகனங்களை இயக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த வருட காலங்களில் சிவப்பு வண்ண நிறங்களை நீங்கள் பயிரிடுறது ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் தரும். வெங்காயம், மிளகாய், தக்காளி இதை மாதிரி சிவப்பு வண்ண நிறங்களில் நீங்கள் பயிரிட்டிங்கன்னா அதன் மூலியம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகுன்றீங்க. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலேருந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. உங்களோட சுயஜாதத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எதிர்காலம் எப்படி இருக்கின்றது உணர்ந்துட்டு அதுக்கு பிறகு செயல்படுறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குது, நலமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.